ஆனர் சர்வீஸ் சென்டருங்களா? இல்ல சார், ராங் நம்பர். இப்ப நீங்க அது ஆனர் பண்றது இல்லீங்களா? இல்ல சார், இது ராங் நம்பர் சார். என்ன சார் பண்ணலாம் இப்போ இந்த டிவைஸ்? செக் பண்ணி பாருங்க சார், கஸ்டமர் கேர்ல கால் பண்ணுங்க. ஆமா சார், அவங்க ஹானர்ல இருந்து இது ரியல்மி சர்வீஸ் சென்டர், அவங்க தப்பா பே பண்ணிருக்காங்க. எங்க நம்பர் ரிமூவ் பண்ணி நாங்க சொல்லிருக்கோம். இது இப்ப நான் ஒரு உடனே கிடையாது, இது ஒரு 3 months பிஃபோர் நான் கான்டாக்ட் பண்ணேன் இதே நம்பருக்கு. அவர் அப்பவும் அதே சொல்றாரு, இப்பவும் அதே சொல்றாரு. 3 மாசம் ஆகி நீங்க எதுவுமே பண்ணலன்னா தெரியல சார். நான் இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கேன். நான் வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் வந்து ஒரு 10-15 days நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். Honor 200 டிவைஸ் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து 35,000 கிட்ட சேல் ஆயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி 25,000 அந்த பிரைஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா Honor 200 வந்து கிடைச்சிச்சு. சோ அப்பவே நமக்கு அந்த Honor 200க்கு வந்து பாத்தீங்கன்னா ஹைப் வந்து கிரியேட் ஆயிருச்சு. இப்போ வந்து அந்த Amazon சேல்ல நம்ம ஃபைனலா வந்து 20,000 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா Honor 200 வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா டவுட் வந்துருச்சு. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா வந்து பார்த்தோம், டே Honor 200 வந்து பாத்தீங்கன்னா 20,000 நல்ல டீல் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு நமக்கு வந்து 35,000 போனை வந்து எதுக்கு 20,000 கொடுக்குறாங்கன்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ரீசெண்டா நம்ம சேனல்ல வந்து Honor 200 வீடியோ வந்து போட்டிருந்தோம். அதுக்கு நிறைய கமெண்ட் வந்து வந்துருந்துச்சு, இந்த 20,000 வந்து சேல் பண்றாங்க, வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அந்த டிவைஸ் என்ன பாசிட்டிவ்ஸ் இருக்கு, நெகட்டிவ்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஆஃப்டர் சேல் சப்போர்ட், கஸ்டமர் கேர் சப்போர்ட் டீம் கிட்ட பேசின ஆடியோ ப்ரூஃப் நம்ம கிட்ட வந்து இருக்கு, அதையும் வந்து பாத்தீங்கன்னா காட்டுறேன். ஃபைனலா கம்யூனிட்டி போஸ்ட் வந்து போட்டிருந்தோம், அதுல உங்களுக்கு டவுட் இருந்துச்சா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரிப்ளையும் பண்றேன். சோ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த Honor 200 பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி. சோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5500 mAh பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. 100 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து பண்ணோம். சோ இங்க பாசிட்டிவ் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பேட்டரி லைஃப் இந்த டிவைஸ்ல ரொம்ப ரொம்ப சூப்பராவே இருக்கு. உங்களுக்கு அசால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா 7 மணி நேரத்துல இருந்து 7.5 மணி நேரத்துக்கு ஸ்கிரீன் டைம் வந்து கிடைக்குது. இங்க செகண்ட் ஜெனரேஷன் சிலிகான் கார்பன் பேட்டரி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால டிவைஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாவும் இருக்கும், நம்ம ஸ்லிம்மாவும் இருக்கும். அது இந்த டிவைஸ்க்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ். இந்த பேட்டரியில என்ன நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, இது நமக்கு 100 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணும். பட் 100 வாட்ஸோட சார்ஜிங் பிரைஸ் நம்ம 3000 வச்சிருக்காங்க. கண்டிப்பா கொஞ்சம் ஓவர் பிரைஸ் மாதிரி தெரியும். தென் அதுக்கப்புறம் வந்து இது Honor 33 வாட்ஸ்க்கான அடாப்டர் வந்து இருந்துச்சு. சோ இப்போ அது வந்து பார்த்தா காணோம். நம்ம Amazon, Flipkartல செக் பண்ணி பார்க்கறோம், 33 வாட்ஸ் அடாப்டர் வந்து பார்த்தா கிடையாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அபிஷியல் 100 வாட்ஸ் தான் வாங்கி ஆகணும். தென் வேற ஏதாவது டிவைஸோட சார்ஜர் போடலாமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டைம் வந்து ரொம்ப ரொம்ப எடுத்துக்கும், உங்களுக்கு ரொம்ப டிலேவே இருக்கும். Samsung 25 வாட்ஸ் மட்டும் வந்து பார்த்தா பர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்குள்ள வந்து பார்த்தா 0 to 100 வந்து ஆகும். நெக்ஸ்ட் கேமரா பத்தி பார்த்தோம் அப்படின்னா, பேக்ல 3 கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. 15 மெகாபிக்சல் மெயின் கேமரா, தென் 15 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ், தென் 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. சோ கேமரா அவுட்புட் இந்த டிவைஸ்ல நமக்கு வந்து பார்த்தா அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு நல்ல சூப்பரான போட்டோஸ் எடுத்துச்சு. எனக்கு வந்து பார்த்தா கேமரால இந்த போர்ட்ரேட் இமேஜஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கேமராஸ் அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வந்து சூப்பராவே இருக்கு. பட் நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கேமரா ஆப் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப லாகா இருந்துச்சு. இந்த கேமரா ஆப்க்குள்ள போயிட்டு அந்த மோட்ஸ், வீடியோ, போட்டோ, போர்ட்ரேட் அதெல்லாம் ஸ்விட்ச் பண்றதுக்கு வந்து ரொம்ப டிலேவே இருந்துச்சு. இது எங்க ப்ராப்ளம் ஆகுதுன்னு வந்து பார்த்தா, திடீர்னு டக்குனு கேமரா யூஸ் பண்ணி ஆகணும்ன்ற டைம்ல வந்து கேமரா ஆப் ஓபன் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு 2-3 செகண்ட் டிலே ஆகுது. அதுக்கு அந்த மோட்ஸ் ஸ்விட்ச் பண்ணும்போது கொஞ்சம் லேக் ஆகுது. அது நமக்கு வந்து செம இரிட்டேட் வந்து ஆகுது. சோ இந்த மாதிரி நம்ம கேமரால வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் மேஜிக் OS 8.0 வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. Android 14 வந்து பேஸ் பண்ணது. சோ செக்யூரிட்டி பேட்ச் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மாசம் வந்துச்சு. அதுல எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இங்க மேஜிக் OS ரொம்ப ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு. நிறைய கஸ்டமைசேஷன் எல்லாமே இருந்துச்சு. தென் ப்ராப்பரான அனிமேஷன் எல்லாமே கொடுத்திருந்தாங்க. மேஜிக் OS இங்க நல்ல பாசிட்டிவாவே இருக்கு. பட் நெகட்டிவ் என்னன்னு சொல்லி கேட்டா அதே மேஜிக் OS தான். Honor 200 நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. பட் எந்த ப்ராப்ளம் மேக்ஸிமம் என்ன அஃபெக்ட் பண்ணல. பட் சாஃப்ட்வேர் நமக்கு வந்து மோஸ்டா நம்ம தான் யூஸ் பண்ண போறோம். நமக்கு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆப் டிரைவர், நீங்க ஹோம் ஸ்கிரீன்ல இருந்து மேல அந்த ஆப் டிரைவர் ஸ்வைப் பண்றீங்க, அப்போ உங்களுக்கு வந்து லாக் ஆகுது. அது ரொம்ப ரொம்ப இரிட்டேட்டா இருக்கு. நீங்க ஒரு 4 டைம் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா 5 டைம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓபனே ஆகாது. ஜஸ்ட் ஸ்டக் ஆயிரும். திரும்பி நீங்க வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் மேல தள்ளணும், அப்பதான் உங்களுக்கு வந்து ஓபன் ஆகும். இது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப இரிட்டேட்டா இருந்துச்சு. திடீர்னு நான் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜென்ட்டுக்கு ஏதாவது போன் எடுக்கிறேன், அந்த டைம்ல எடுத்து போன் அன்லாக் பண்ணிட்டு மேல ஸ்வைப் பண்ற ஸ்வைப் ஆகாது. அப்ப நமக்கு வந்து சின்ன இரிட்டேட் ஃபீலா இருந்துச்சு. அது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மேஜிக் OS சுத்தமா பிடிக்கல. இந்த ஒரே ஒரு ஆப் டிரைவர் ப்ராப்ளம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மேஜிக் OS சுத்தமா பிடிக்காத மாதிரி ஆயிருச்சு. சோ இந்த மாதிரி நம்ம சாஃப்ட்வேர்ல வந்து பிளஸ் பாயிண்ட்டும் இருக்கு, நெகட்டிவ் பாயிண்ட்டும் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் 6.67 inches ஃபுல் HD பிளஸ் சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர்ல நமக்கு வந்து நல்ல ஒரு பிரைட் அண்ட் டிஸ்ப்ளே, அதுல எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. டிஸ்ப்ளே நம்ம டே டு டே யூசேஜுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா குவாலிட்டியா இருந்துச்சு. பட் ப்ராப்ளம் இருக்கு. சோ நம்ம யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா 4K HDR வீடியோஸ் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ப்ளே பண்ணோம் அப்படின்னா ஸ்டக் ஆகி தான் நம்ம ப்ளே ஆகும். ஒரு சின்ன லாக் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும், ஸ்மூத்தா வந்து பாத்தீங்கன்னா ப்ளே ஆகாது. அது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு. 4K ல ப்ளே பண்ணாதான் அப்படின்னு கேட்டா கிடையாது. 360p நமக்கு ஒரு சில டைம் ப்ளே பண்ணும்போது கூட நமக்கு வந்து லாக் ஆகி தான் ப்ளே ஆகுது. அது நான் வந்து பாத்தீங்கன்னா மேஜரா வந்து நோட்டீஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் 5G பொறுத்த வரைக்கும் 14 5G பண்ட் வந்து கொடுத்திருந்தாங்க. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க ஜியோ 5G கரெக்டா ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு. சோ நான் மோஸ்டா யூஸ் பண்ண வரைக்கும் செக் பண்ண வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜியோ வந்து எந்த இடத்துலயும் பிரச்சனை வந்து கிடையாது. 5G to 4G ஸ்விட்ச் ஆகுறது அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து பார்க்கல. எனக்கு இங்க 5G வந்து ரொம்ப ரொம்ப நீட்டாவே இருந்துச்சு.
ஃபைனலா ப்ராசர் பொறுத்த வரைக்கும் ஸ்னாப் டிராகன் 7 Gen 3 வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அது நம்ம இந்த கொடுக்குற காசுக்கு வந்து கண்டிப்பா நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி தான். கேம் பிளே பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசா ஃபேம் டிராப்ஸ் எல்லாம் இல்ல, நல்லா ஸ்மூத்தாவே இருந்துச்சு. பட் மத்தபடி தான் நம்ம எல்லா இடத்தையும் சொதப்பி வச்சிருக்காங்களே. சாஃப்ட்வேர்ல போனா அந்த பக் இருக்கு, கேமரா ஆப் வந்து லாக் ஆகுது, அப்புறம் யூடியூப்ல அந்த 4K HDR வீடியோ ப்ராப்ளம், இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கு. ஓவராலா இந்த Honor 200ல வந்து பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து இருக்கு. சோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா Honor 200 நான் எதை வேணா மன்னிச்சிருவேன், அந்த ஆப் டிராயர் இஷ்யூ மட்டும் மன்னிக்கவே மாட்டேன். ஆனா மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம போன் அன்லாக் பண்ணோம்னா ஆப் டிராயர் தான் என் கைக்கே போகுது. நம்ம மேல ஸ்வைப் பண்ணி நம்ம ஆப்ஸ் எல்லாம் வந்து ஓபன் பண்றதுக்கு அதுக்கு தான் போறோம். அங்கேயே நமக்கு பிரச்சனை ஆகும்போது நமக்கு இரிட்டேட் ஆயிடுது. அது ஒண்ணுதான் வந்து Honor 200ல பிடிக்கலே தவிர மத்தபடி எனக்கு எல்லாமே வந்து பெருசா தெரியல. யூடியூப்ல மோஸ்டா வந்து 4K வீடியோஸ் பெருசா ப்ளே பண்ண மாட்டோம். தென் பேட்டரி வந்து சாம்சங் 25 வாட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் எனக்கு பெருசா வந்து தெரியல. தென் கேமரா ஆப்ல வந்து லாக் இருந்துச்சு, அதுவும் எனக்கு பெருசா வந்து அஃபெக்ட் பண்ணல. எனக்கு அஃபெக்ட் பண்ண ஒரே ப்ராப்ளம் ஆப் டிராயர் தான். இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து பார்த்திருந்தோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தா அதர் யூசர்ஸ் நமக்கு Honor 200ல மத்தவங்க யூஸ் பண்ணிருப்பாங்க, அவங்க என்ன ஃபீட்பேக் சொல்றாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஜென்ரலா Honor 200ல என்னென்ன கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்கன்னா வந்து பார்த்தா இப்போ நம்ம சொன்னோம் அதெல்லாம் ப்ராப்ளம். ரெண்டாவது நமக்கு இப்போ ரீசெண்டா பீபாம்ல ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா வந்து பாத்தீங்கன்னா ரேண்டமா நம்ம ஸ்லட்டர் ஆயிருச்சு, டிஸ்பிளே எதுவுமே காட்டலன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்புறம் நமக்கு அந்த சாஃப்ட்வேர்ல வந்து பார்த்தா சில பக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் வந்து நோட்டிபிகேஷன் வந்து கொஞ்சம் டிலேவா வருதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஒரு 4K 30 FPS வீடியோ ஷூட் பண்ணும்போது ஃப்ரேம் டிராப்ஸ் இருக்குன்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. தென் அதுக்கப்புறம் இந்த ஆஃப்டர் சேல் சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப வஸ்டா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அதை பத்தி வரலாம், அதுக்கு அடுத்து வரலாம். சோ இந்த மாதிரி வந்து பார்த்தா பிஎம் தரப்புல இருந்து வீடியோ சொல்லியிருந்தாரு. ஜென்ரலா ஒரு கமெண்ட் வந்து பார்த்தா டிவைஸ் வந்து நம்ம பவர் பட்டன் கிளிக் பண்றோம், அந்த டைம்ல வந்து 3 செகண்ட் டிலே ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு சில பேர் வந்து டிவைஸ் ரீபூட் ஆகுது அடிக்கடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு சில பேர் ஜியோ 5G வந்து ப்ராப்பரா இல்லன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் இதெல்லாம் நான் எதுவும் ஃபேஸ் பண்ணல. நெக்ஸ்ட் இந்த Honorோட சர்வீஸ் சென்டர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தலாமா. ஜென்ரலா Honorோட ஆஃப்டர் சேல் சப்போர்ட் கொஞ்சம் மோசமா இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். பட் இந்த அளவுக்கு ஒஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சு கூட பார்க்கல. ஃபர்ஸ்ட் நம்ம Honorோட வெப்சைட்ல வந்து வாரண்டி பேஜ் இருக்கு, அங்க போய் வந்து பார்த்து செக் பண்ணேன். நான் வந்து கோயம்புத்தூர் இந்தியான்னு போட்டேன். அப்ப நியரஸ்டா வந்து சர்வீஸ் சென்டர் வந்து காட்டுச்சு. சோ அந்த நம்பருக்கு வந்து பார்த்தா கான்டாக்ட் பண்ணேன். அந்த ஆடியோ வந்து கேளுங்க. ஹலோ சர்வீஸ் சென்டருங்களா? ஏங்க சார்? Honor சர்வீஸ் சென்டருங்களா? இல்ல சார், ராங் நம்பர். ஆனா வெப்சைட்ல மென்ஷன் தப்பா ஆயிருக்கு. தப்பா மென்ஷன் பண்ணிருக்காங்க சார். ஆக்சுவலா பாஸ்ட் 3 மந்த்ஸா 4 மந்த்ஸா கால் பண்றது எனக்கு. இப்ப நீங்க அது Honor பண்றது இல்லீங்களா? இல்ல சார், இது ராங் நம்பர் சார். தேங்க்யூ. ஓகே. ஆடியோ வந்து கேட்டிருப்பீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா வந்து ராங் நம்பர் அப்படின்னு சொல்றாரு. வெப்சைட்ல அந்த நம்பர் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க, பட் ராங் நம்பர் சொல்லியிருந்தாரு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து சென்னையில ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். 2 சர்வீஸ் சென்டர் இருந்துச்சு. சோ ரெண்டுக்குமே கான்டாக்ட் பண்ண, அதோட ஆடியோ வந்து கேளுங்க. ஹலோ ஹலோ, Honor சர்வீஸ் சென்டருங்களா? ஆமா சார். இது Honor 200 தான் பண்ணிக்கலாங்களா? இல்ல சாரி சார், Honor இல்ல சார், இது ரியல்மி சர்வீஸ் சென்டர் சார். ஆனா வெப்சைட்ல இதுதான் சார் மென்ஷன் ஆயிருக்கு நம்பரு. இவங்க தப்பா அப்டேட் பண்ணிருக்காங்க. அப்படிங்களா சார்? கோயம்புத்தூர்ல கேட்டா அங்கேயும் அதே தப்பா அப்டேட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க, இங்கேயும் ஏதாவது சொல்றாங்க. ஆமா சார், அவங்க Honorல இருந்து இது ரியல்மி சர்வீஸ் சென்டர், அவங்க தப்பா அப்டேட் பண்ணிருக்காங்க. எங்க நம்பர் ரிமூவ் பண்ணி நாங்க சொல்லிருக்கோம். ஓகே சரி சார், தேங்க்யூ சார். ஹலோ சார் Honor சர்வீஸ் சென்டர். என்ன ப்ராப்ளம் சார்? இந்த Honor சர்வீஸ் சென்டருங்களா? ஆத்தரைஸ்டா? என்ன ப்ராப்ளம் சார்? ஆமா. ஓகே, இது நிறைய சாஃப்ட்வேர் பக்ஸ் இருக்கு சார். இது இங்க கோயம்புத்தூர்ல இருக்கேன். பட் இங்க கோயம்புத்தூர்ல செக் பண்ணும்போது அந்த நம்பருக்கு வந்து சர்வீஸ் இல்ல அப்படின்றாங்க. இந்த வெப்சைட்ல ராங்கா மென்ஷன் பண்ணிருக்காங்க, இது ஒரிஜினல் நம்பர் இல்ல அப்படின்றாங்க. அதான் இன்னும் சார் நான் அப்படிதான் எல்லாருமே சொல்றாங்க. நானே தெரியும் அப்படிதான் சொல்லியிருந்தேன். சப்போர்ட் கிடையாது, அதனால நாங்களும் பண்றது கிடையாது. இப்போ நீங்களும் Honor சர்வீஸ் சென்டர் பண்றது Honor பண்றது இல்லைங்களா? பண்றது இல்ல. ஆனா வெப்சைட் உங்களுக்கு மென்ஷன் ஆயிருக்கு. மென்ஷன் ஆயிருக்கு சார், சப்போர்ட் இல்ல. ஓகே, சேர்லாம் ஆர்டர் பண்ணா 1 மாசம் 2 மாசம் ஆகுது. அப்படிங்களா? சரி, ஓகே ஓகே சரி சார். ஆ, இப்போ என்ன சார் பண்ணலாம்? இப்போ இந்த டிவைஸ் செக் பண்ணி பாருங்க சார், கஸ்டமர் கேர்ல கால் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ சார். ஒருத்தர் என்ன சொல்றாரு, இது Honor வந்து பார்த்தா கிடையாது, ரியல்மியோட ஸ்டோர் அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, Honor 200 பண்ணிக்கலாம் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் நம்ம என்ன இஷ்யூன்னு கேட்கறாரு. நம்ம இந்த ப்ராப்ளம்லாம் சொல்லலாம் அப்படின்னா, இல்ல ப்ரோ ஆமா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, நானும் பண்றது இல்ல. அப்புறம் அவர்கிட்ட கேட்கும்போது என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்கும்போது அவர் கஸ்டமர் கேர் கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு ஸ்பேர் பார்ட்ஸ் நமக்கு 1 மந்த் ஆனாலும் கிடைக்க மாட்டேங்குன்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் விட்டு நெக்ஸ்ட் வந்து டேரக்டா கஸ்டமர் கேர்க்கே கான்டாக்ட் பண்ணிட்டேன். Very good afternoon, sir. Welcome to Honor Service Center. How may I help you? Hello ma'am, good afternoon. Yes, sir. Very good afternoon. Ma'am, right now I have a Honor 200 ma'am. Okay. It has some software bugs. I want to visit the nearest service center ma'am. Okay. What is you are facing in Honor 200, sir? Lag Okay, and bug, lagging yeah. issue. Okay, right now I am in Coimbatore. I'll check me the nearest service center in Honor website. After I found the nearest Coimbatore service center,
Then I make a call. After that, he told me it has been the wrong number. You dialed as a wrong number. He already update the issue to the honor team, but they will be not solved. Okay, just wait for 2 minutes. I will provide a Coimbatore Service Center contact Yeah, number. Please yeah. check the contact number. Yeah. Contact number is 8122 No, ma'am. double five. Okay, ma'am. That number has been I dialed, ma'am. Okay, you have dialed this number. Yeah. Please check that. They will be not provide us the service at that time. Okay, I will be provided a manager contact number in Tamil Nadu. Please note down the contact number. Sure. Tell me. Contact number is 6383 6383 203 203 773. 773. What's the number? This is. Yes, sir. Sir, this contact number is the ASM contact number in Tamil Nadu. Okay, so please contact this number. They have provided the solution in Honor 200 Okay. phone regarding. Okay. I will check on service on your website, Coimbatore, Tamil Nadu, India. I found a number. I'll call them. Okay. There is a. They tell me this is the wrong number. Then why do you mention that number on your website? Okay, sir, no issue. I will be calling. No. Then after that, I will be called back from Chennai customer service also. They will be like also same. Sir, actually, this all service center is an authorized service center, but service center has a deny you, so don't worry. I will be confirm the service center and contact this service center. Okay, why are we denying for customer? Okay. So Thank you. கஸ்டமர் கேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு வந்து பார்த்தா ப்ராப்ளம் இருக்கு, ஸோ கண்டிப்பா வந்து எங்க சைடில் ஹெல்ப் பண்றோம், உங்களுக்கு டினைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்து கொடுத்தாங்க. அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணோம். ஹலோ ஹலோ எஸ் டீம் தமிழ்னா தமிழ் தான் பட் ஹானர் டீம் இல்லை. ஸோ நான் இன்னொரு நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறேன். இது இந்த நம்பர் தான் கொடுத்தாங்க சார். ஓகே, சொல்லுங்க. வேறு நம்பர் நான் வந்து வெளியே வந்துட்டேன். ஓகே ஓகே. 47 சார், இது ஆனர் சர்வீஸ் என்ன சார் இவ்வளவு ஒஸ்டா இருக்கு? எங்க கான்டாக்ட் பண்ணாலும் ஃபேக் நம்பரா இருக்கு எல்லாமே. லாஸ்ட் மந்த் நான் அங்கிருந்து வெளியே வந்துட்டேன். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ. அந்த நம்பர் கால் பண்ணா அவரு வந்து பார்த்தா வேலையிலே இல்லை, இன்னொருத்தர் நம்பர் கொடுத்துருந்தாரு, அவருக்கு வந்து கால் பண்ணி கேளுங்க அப்படின்னாரு. ஹலோ, ஆனர் சர்வீஸ் சென்டருங்களா? சர்வீஸ் சென்டர் கிடையாது சார், சப்போர்ட் சார். சொல்லுங்க சார். சப்போர்ட்டுங்களா? ஓகே, அதான் சார் டிவைஸ் வந்துட்டு ஆனர் 200 டிவைஸ் சார். சரிங்க. நிறைய லேக் இருக்கு, சாஃப்ட்வேர் பக்ஸ் எல்லாமே. சரிங்க, என்ன இஷ்யூ இருக்கு? மூணு அப்டேட் வந்துருச்சு, 3 செக்யூரிட்டி பேட்ச் பண்ணியும் நம்ம எதுவுமே சால்வ் ஆகலையே சார். ஆப் இல்ல, நிறைய என்ன இஷ்யூ தான் இருக்கு உங்களுக்கு? சார், கேமரா ஆப் ஃபுல் லேக், ஓபனே ஆக மாட்டேங்குது. அப்புறம் ரேண்டம் ஷட்டர். எந்த லொகேஷன்ல சார் இருக்கீங்க நீங்க? கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம். எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க சார், நான் செக் பண்ணிட்டு என்ன சொல்றேன். சாஃப்ட்வேர் ஏதாவது இருக்கா என்ன ஏதுன்னு வேணா செக் பண்ணிட்டு இப்போ என்னன்னா, ஆனர் வெப்சைட்ல வந்துட்டு அந்த சர்வீஸ் சென்டர் டீடைல்ஸ் எல்லாம் மென்ஷன் ஆயிருக்குல்ல சார். என்ன சார், எந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணாலும் அவங்க எல்லாம் சர்வீஸ் பண்றதே இல்ல, ராங் நம்பரா மென்ஷன் ஆயிருக்கே சார் எல்லாமே. அது நம்ம ஆக்டிவ்ல இருக்க சர்வீஸ் சென்டர்ஸ் மட்டும் வச்சுட்டு மத்த ரிமூவ் பண்றதுக்கு மெயில் கொடுத்துருக்கேன் சார். அது இன்னும் ரிமூவ் ஆகாம இருக்கு, அது அப்டேட் ஆயிடும் சார். கோயம்புத்தூர்ல இருக்கு சர்வீஸ் சென்டர். அந்த நம்பர் சொல்லுங்க. அந்த கோயம்புத்தூர்ல இருக்கிற எஸ்டி எக்ஸ்ட்ரீம் கேர் அப்படின்னு இருக்கு, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணா அவங்க வந்து ராங் நம்பர் அப்படின்றாங்க. எந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க? எனக்கு கொஞ்சம் இந்த நம்பர் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான் இது. ஓகே, கொஞ்சம் அதுக்கு நீங்க மெசேஜ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் என்ன சர்வீஸ் சென்டர் கான்டாக்ட் பண்ணீங்க, என்ன இதுன்னு சொல்லிட்டு அதையும் அனுப்பிச்சு விடுங்க. பிளஸ் உங்களோட போன்ல என்ன வெர்ஷன் இருக்கணும் அனுப்பிச்சு விடுங்க. எனக்கு ஒரு 1 or 2 days டைம் கொடுங்க, நான் செக் பண்ணிட்டு அப்டேட் பண்றேன். ஓகே. தென் அதுக்கப்புறம் இதே மாதிரி சார் சென்னை கான்டாக்ட் பண்ணேன். அங்கேயும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது ரியல்மி ஸ்டோர் நம்பரு, ஆனர் கிடையாது அப்படின்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஆனர் கிட்டாங்க எப்பயும். அது ஒரு நம்பர் சொல்லுங்களா? இல்ல, என்ன சர்வீஸ் சென்டர் நேம் சார்? ஒரு நிமிஷம், அது வந்து HD ஸ்மைல் சொல்யூஷன் அப்படின்ட்டு. இல்ல, அவங்களதெல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லி நம்ம ஆல்ரெடி ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்கோம் சார். இப்ப நிறைய கஸ்டமர் வந்து எங்கிட்ட கேக்குறாங்க சார். இப்ப ஆனர் வந்து எல்லாம் ட்ரஸ்ட் பண்ணி வாங்குறாங்க, ஆனா இப்படி இருந்துச்சு சர்வீஸ். இல்ல, இப்படி இருக்குன்னா புரியலையே. இப்ப இருக்குன்னா, இப்ப நீங்க வெப்சைட்ல பாருங்க, கரெக்டா மென்ஷன் ரிமூவ் பண்ணாம வச்சிருக்கீங்களா? டீடைல்ஸ் எதுவுமே ப்ராப்பரா இல்ல. கொடுத்தாச்சு, ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்கோம். சீக்கிரமா சார், இப்போ இது இப்ப நான் ஒரு உடனே கிடையாது, இது ஒரு 3 month பிஃபோர் நான் கான்டாக்ட் பண்ணேன் இதே நம்பருக்கு. அவர் அப்பவும் அதே சொல்றாரு, இப்பவும் அதே சொல்றாரு. 3 மாசம் ஆகி நீங்க எதுவுமே பண்ணலன்னா தெரியல சார். நான் இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கேன். நான் வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் வந்து ஒரு 10-15 days நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். மேபி அதை ஃபாலோ பண்ணி கிளியர் பண்றதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன் நான். சரிங்களா, நான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்கு. சரி சார், தேங்க்யூ. சரிங்களா, சரிங்க சார், தேங்க்யூ.
ஓகே, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆனோட சப்போர்ட் டீம்ல வந்து இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா வந்து எனக்கு 2 நாள் டைம் கொடுங்கன்றாரு. எதுக்கு 2 days டைம் வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கொடுக்கணும். அது ஆனர்னா வந்து பார்த்தா இது என்ன புது கம்பெனியா, புது பிராண்ட்னா சொல்லலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்பதான் இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, ஒருவேளை ஏதாவது செட்டப் பண்றதுக்கு ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும்னு சொல்லலாம். இது நம்ம ஆனர் வந்து ரொம்ப வருஷமா இருக்காங்க, நமக்கு எவ்வளவு டிவைஸ் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தா 2 days டைம் கேட்டு அந்த 2 daysல அவர் என்ன பண்ணுவாரு, யார்கிட்ட போயிட்டு என்ன கேட்பாரு என்னன்னு தெரியல. எவ்வளவு பேர் ஆனர் டிவைஸ் யூஸ் பண்றாங்க, அப்ப வந்து எவ்வளவு பேருக்கு டிவைஸ் கம்ப்ளைண்ட்லாம் வரும். அப்பெல்லாம் அவங்க வந்து திடீர்னு வந்து கான்டாக்ட் பண்ண இந்த மாதிரி தான் பதில் சொல்லுவாங்களா? அதுக்கப்புறம் அவர் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ண சொல்லியிருக்காரு, நானும் ஷேர் பண்ணிருக்கேன். ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஆடியோ ப்ரூஃப் எல்லாம் பார்த்திருப்பீங்க. சோ இந்த மாதிரி தான் இருக்கு இப்போதைக்கு ஆனோட ஆஃப்டர் சேல் சப்போர்ட். சோ நீங்க தான் வந்து பார்த்து முடிவு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் டைம் யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம், உங்க ப்ராப்ளம் டவுட் இருந்தா கேளுங்க, ஆன்சர் பண்றேன் அப்படி சொல்லிட்டு அதுல பார்க்கலாம். கிங் சைட் 1907 அப்டேட்ல சொதப்புமா ப்ரோ. சோ அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா கொடுக்குறாங்க, பட் எதுவும் பக்ஸ் எதுவுமே சால்வ் பண்றது கிடையாது. சும்மா கடமைக்கு வந்து செக்யூரிட்டி பேட்ச் வந்து வருது, பட் எந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றது கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் Android 15 எப்போ ரோல் அவுட் ஆகும், எலிஜிபிள் மொபைல் லிஸ்ட் இந்தியாவில் அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த டிவைஸ்க்கு இந்த மேஜிக் OS 9.0 அப்டேட் வந்து வரும், பட் கொஞ்சம் லேட்டா வரும். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட் எப்போ ப்ரோ வரும்? லேட்டஸ்ட் அப்டேட் பக் இருக்கு, கேமரா ஃபுல்லா இருக்கு ப்ரோ, ப்ளீஸ் ரிப்ளே. ஜென்ரலா சாஃப்ட்வேர் அப்டேட் வந்தா அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி நமக்கு வந்து பார்த்தா கொடுப்பாங்க. இங்க வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் வருது, பட் ப்ராப்ளம் எதுவுமே சால்வ் ஆகிறது கிடையாது. ஸோ கேமரா பாக்ஸ் இன்னும் எத்தனை நாள் இருக்க போகுதுன்னு தெரியல, அந்த ஆப் டிரைவர்ல இருக்கிற பக் எத்தனை நாள் இருக்க போகுதுன்னு தெரியல. நெக்ஸ்ட் அமுதன் கிங் 007 என்ன சார்ஜர் யூஸ் பண்றீங்க ப்ரோ? சாம்சங் 25 வாட்ஸ். கரண்டா ஆப் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் அனிமேஷன் எப்படி இருக்கு? ஆஃப்டர் அப்டேட் அனிமேஷன் ஸ்மூத் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? சோ ஆப்போட அனிமேஷன் நமக்கு எப்பவுமே வந்து நல்லா ஃபாஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸா தான் இருக்கு, அதுல எந்த பிரச்சனை வந்து கிடையாது. இந்த ஜியோ 5G பஞ்சாயத்து பத்தி பேசுங்க. இந்த ஜியோ 5Gல வந்து பார்த்தீங்கன்னா பெருசா கம்ப்ளைண்ட் எதுவுமே இல்ல, பட் ஒரு சில பேர் மட்டும் வந்து பார்த்தா நம்ம ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்றாங்க. இம்பார்ட்டன்ட் 1080p 60 fps ES லெட்டர் இப்போ வர Xiaomi போன்ஸ் மாதிரி இருக்கா ப்ரோ? இது என்னன்னு எனக்கு கரெக்டா புரியல ப்ரோ, அதனால தெரியல. டெம்பர் கிளாஸ்க்கு என்ன ஐடியாவை வச்சிருக்கீங்க? ஸோ டெம்பர் கிளாஸ் நான் இந்த டிவைஸ்ல வந்து யூஸ் பண்ணவே இல்லை, ஸ்கிராச் கார்டு மட்டும் தான் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். மேஜிக் OS 9.0 அப்டேட் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இன்னும் தெரியல ப்ரோ, பிராண்ட் தரப்புல அவங்க அஃபிஷியலா சொல்லணும். இட்ஸ் மொபைல் வித் மோஸ்ட் ரிஸ்க். 20K மொபைலுக்கு ஒர்த்தா ப்ரோ? பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ நீங்க முடிவு எடுத்துக்கங்க. நியூ மொபைல் வாங்கும்போது கரண்ட் அப்டேட் ஆகி தான் வருமா, இல்ல நம்ம தான் அப்டேட் பண்ணணுமா? நியூ மொபைல் வாங்கணும் அப்படின்னா அப்டேட் இருக்கும், ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் பண்ணணும். காஞ்சிபுரம் ஆனந்த் சர்வீஸ் சென்டர்ல ரெஸ்பான்ஸ், கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு ப்ரோ? சிறப்பா இருக்கு ப்ரோ, தரமா இருக்கு. நீங்க ப்ரூஃப் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் நைட் வீடியோ எடுக்கும்போது ஜெல் எஃபெக்ட் மாதிரி ஆகுதா? என்னோட 200 Pro அந்த மாதிரி வருது, இதுக்கு என்ன சொல்யூஷன்? நைட் டைம்ல வந்து பார்த்தா மோஸ்டா வீடியோ எடுத்து நான் பார்த்தது இல்லை, அதனால கரெக்டா இது சொல்ல முடியல ப்ரோ இது என்னன்ட்டு. நெக்ஸ்ட் NBN செல்வா, இந்த மொபைல் வாங்கலாமா வேணாமா, கரண்ட் ஸ்டேட்டஸ் பத்தி சொல்லுங்க. இந்த Honor 200ல மோஸ்டா நம்ம சாஃப்ட்வேர் பக்ஸ் தான் இருக்கு, இதெல்லாமே அப்டேட் கொடுத்தா ஈஸியா சால்வ் பண்ணலாம். அது பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா 20K ஒர்த்தா இருக்கும். அதுக்கப்புறம் ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னு நல்லா இருக்கும். இப்போதைக்கு நமக்கு கொஞ்சம் ஹோல்டு பண்றது பெட்டர், வேற ஏதாவது டிவைஸ் இருக்கான்னு பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஆனால் 100 வாட் சார்ஜ் டேக்ஸ் 30 minutes for 60. 30 minutes 60% எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். நமக்கு சாம்சங் 25 வாட்ஸ் நமக்கு 1 மணி நேரத்திலேயே வந்து 100% ஃபுல் ஆயிருது. ஓகே, ஸோ கைஸ் இதான் இந்த Honor 2 பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ இதுக்கப்புறம் நீங்க டிவைஸ் வாங்காம இருக்கிறது உங்களோட முடிவு, என்னன்னு பார்த்து சூஸ் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் Honor 2 பத்தி இன்னும் கம்ப்ளீட் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஃபுல் ரிவ்யூ, பேட்டரி டெஸ்ட், அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு ஃபுல்லா வீடியோ வந்து போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், வேணா செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளவுதான், சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.